ஹாய் கைஸ். ஸோ மற்றும் ஒரு வீடியோவில் நாங்கள் இணைஞ்சிருக்கோம். ஸோ உல்ஃபர் சார்பா ஈஸ்வரும் பக்தாவும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த மேட்ச்சில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நாங்கள் எதை பற்றி ரொம்ப முக்கியமாக பேச போகிறோம்னா, நான் பர்சனலாக பேக் பண்ணியிருக்கிற இங்கிலாந்து டீம் வெர்சஸ் மெக்சிகோ நடந்த ரவுண்ட் ஆஃப் 16 மேட்ச் சப்போஸ் டு பி த பெஸ்ட் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட். நான் ஏர்லி மார்னிங் 5:30 இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஐஎஸ்டி பிரகாரம் நடந்தது. சூப்பர் மேட்ச்சு. இங்கிலாந்து வந்து 3-2 அப்படின்ற மாதிரி ஜெயிச்சிருக்காங்க இந்த மேட்சை. ஒரு சூப்பர் மேட்சா இருந்தது ஆக்சுவலா. ஸோ என்னன்னா இந்த மேட்சோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி இந்த மேட்ச் எங்க நடந்ததுன்னு பார்த்தோம்னா மெக்சிகோல இருக்கிற ஆஸ்டிகா ஸ்டேடியம்ல நடந்தது. அது ஆல்மோஸ்ட் ஒரு 2400 ஃபீட்ஸ் கிட்ட மீட்டர்ஸ் ஹையர் தேன் சி லெவல் அந்த ஸ்டேடியம் இருக்கு அப்படின்றதுனால பிளேயர்ஸ்க்கு ஃபட்டிக் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஈஸியா மூச்சு வாங்கும், டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் என்வரான்மெண்ட்ல தான் வந்து இங்கிலாந்து வந்து மெக்சிகோ ஃபேஸ் பண்றதுக்காக வராங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல ஃபீஃபா வேர்ல்ட் கப்ல மெக்சிகோ வந்து தோத்ததே கிடையாது இது வரைக்கும். இது எல்லா ரெக்கார்ட்ஸையும் பீட் பண்ணி நேற்று இங்கிலாந்து வந்து டுடே இங்கிலாந்து ஹவ் கிரியேட்டட் ஹிஸ்டரி. அண்ட் த sculptor behind this particular match was Jude Bellingham for England. Super match, செம்ம பிளேயர். அண்ட் ஹாரி கேன் ஆல்சோ டிட் இஸ் பார்ட். ஒரு பெனால்ட்டி வேற பக்காவா எடுத்து கொடுத்திருந்தாரு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல நல்லா டிஃபென்சிவா போனாங்க. ஸோ இந்த மேட்ச் பத்தி பேசலாம். ஸோ உனக்கு எப்படி பிடிச்சிருந்தது இந்த மேட்ச்? யா ஸோ மெக்சிகோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு நார்மல் டீமாக எடுத்துக்க முடியாது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த மேட்சோட மேக்னிடியூட் அவ்வளோ பெருசு. ஏன்னா ஹோம் கிரவுண்டில் ஆடுறாங்க, அவங்களோட ஃபேன்ஸ் சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்ப அதிகம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மிட் நைட்லலாம் அவங்கள தூங்க விடாம இங்கிலாந்து ஃபேன்ஸை தொந்தரவு பண்ணி அந்த அளவுக்கு அவங்களோட ஃபேன் பவரை காட்டியிருக்காங்க. இங்கிலாந்து ரொம்ப இதுல ஹாஸ்டைல் என்விரான்மெண்ட்ல இந்த கேம் ஆட வந்திருக்காங்க ஆக்சுவலி. எக்ஸாக்ட்லி. இதுல இன்னும் ரொம்ப பெரிய இது என்னன்னா, இந்த மாதிரியான விஷயத்துல மாட்டிக்கூடாதுன்னு சொல்லி இங்கிலாந்து சப்போஸ்ட்லி புக்ட் அரௌண்ட் 14 ஆர் 11 ஹோட்டல்ஸ் இட் சீம்ஸ். 11 ஹோட்டல்ஸ்ல நாங்க புக் பண்ணி எந்த ஹோட்டல்ல இருக்கோங்கிறது தெரிய விடாம பண்ணி, அப்பயும் வந்து ஃபேன்ஸ் கண்டுபிடிச்சு நைட்டு ஃபுல்லா தூங்க விடாம சண்டோரா போட்டு பயங்கரமா ரகலை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஹாஸ்டைல் என்வரான்மெண்ட்ல தான் நடந்திருக்கு இந்த மேட்ச் நீ சொன்ன மாதிரி. அண்ட் மெக்சிகோ பிளேயர்ஸுமே நெவர் கிவ் அப்ங்கிற மாதிரி தான் ஆடினாங்க மேட்ச் ஃபுல்லா. ஏன்னா இனிஷியலா 2 கோல்ஸ் வந்து 2-0 ஆயிடுச்சு. அதுவும் வித்தின் 98 செகண்ட்ஸ்ல 2 கோல் அடிச்சிருக்காங்க இங்கிலாந்து. எந்த டீமா எக்ஸாக்ட்லி. இருந்தாலும் ஒரு நாக் அவுட் கேம்ல அந் பயங்கர டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க. இதுக்கு மேல என்ன பண்றது? அதுவும் இங்கிலாந்து மாதிரி ஒரு டீம் கிட்ட கம்பேக் கொடுக்க முடியுமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்சனலாவே டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க. பட் மெக்சிகோ நேத்து ஆடுனத பார்த்தா அப்படி தெரியவே இல்ல. ஈவன் தோ 2-0 டவுனா இருந்தாலுமே, அதுக்கப்புறம் கன்டினியூஸா யாரு சான்சஸ் அதிகம் கிரியேட் பண்ணியிருக்கான்னு பார்த்தா அது மெக்சிகோ தான். எக்கச்சக்க சான்சஸ், எக்கச்சக்க ஹெட்டர்ஸ் எல்லாமே நெறைய எக்கச்சக்கமா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பயங்கரமா ஆடியிருக்காங்க மெக்சிகோ பிளேயர்ஸ். ஹேண்ட்ஸ் ஆஃப் டு தெம். ஸோ மேட்ச் லைனப்ல பார்த்தோம்னா இங்கிலாந்துக்கு வந்து அகைன் ஆன் கோல் கீப்பர் சைடு பிக்ஃபோர்ட் ஆடினார் ஃபுல் மேட்சுமே. அண்ட் குஹி, ஓரிலி, கான்சா அண்ட் குவான்சா ஆன் பேக் சென்டர் பேக் அண்ட் ரைட் பேக் அண்ட் லெஃப்ட் பேக் ஆடினாங்க. டெக்லான் ரைஸ் அண்ட் ஹேண்டர்சன் வந்து மிட்ஃபீல்ட் ஆடுறாங்க. அண்ட் பெல்லிங்கம், ரைஸ் அண்ட் ஆண்டர்சன் வந்து மிட்ஃபீல்ட் ஆடுறாங்க. கார்டன் அண்ட் சாக்கா வந்து விங்கர்ஸ் ஆடுறாங்க. ஹாரி கேன் அந்த ஸ்ட்ரைக்கர் சைட். ஸோ ஆக்சுவலாக இந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா கார்டன் வந்து உள்ள வர வரைக்கும் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே வந்துட்டு டக்குன்னு வித்தின் 99 செகண்ட்ஸ் ஆக்சுவலாக பயங்கரமான 2 கோல் வந்து ஜூட் பெல்லிங்கம் போட்டார். அந்த இடத்துலயே ஆல்மோஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இது ஒரு செம கம்பேக்கு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு ஃபவுல் பண்ணி ரெட் கார்டு வாங்கி வெளியே போயிட்டார் 54th மினிட்ல. அதை தாண்டி 69th மினிட்ல மெக்சிகோல ஜிம்னேஸ் ஒரு சூப்பர் கோல் ஒன்று போட்டேன். ஏன்னா அதுக்கு அகேன்ஸ்டா ஒரு பெனால்ட்டி கிடைச்சு அந்த பெனால்ட்டியை வந்து கிளியர் பண்ணாரு. ஸோ உடனே அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து மெக்சிகோ சைட்லயே ஒரு ஃபோல் வரும். உடனே வந்து ஹாரிகேன் அந்த பெனால்டி கிக் எடுப்பாரு. இன்ஃபேக்ட் இந்த சீசன்ல அவர் எந்த பெனால்டி ஷாட்ஸுமே இது வரைக்கும் விடவே இல்லை, இந்த கிளப் சீசன் பிளஸ் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் அடிக்க போய் மொத்தமா இந்த பர்டிகுலர் வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்ல ஹாரிகேன் வந்து 5 கேம்ல 7 கோல் அசிஸ்ட், பேசிக்கலி 6 கோல் ஒரு அசிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு. இன்ஃபேக்ட் ஜஸ்ட் செகண்ட் டு ஹாலண்ட், எம்பாப்பே அண்ட் மெஸ்ஸி.
6 கோல் அடிச்சிருக்காரு ஆக்சுவலா. அண்ட் சிங்கிள் ஹேண்டடா ஆக்சுவலா 2 பிளேயர்ஸுமே அண்ட் ஜூட் பெலிங்கமும் சரி, ஹாரி கேனும் சரி சிங்கிள் ஹேண்டடா இன்ஃபேக்ட் இங்கிலாண்டை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. பயங்கரமான ஒரு லீடர்ஷிப் ஆக்சுவலா. இன்னொன்னு நிறைய பிளேயர்ஸ் வந்து இப்ப நிறைய இங்கிலாந்து ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு டேவிட் பெக்காம், ஒரு ரூனி பண்ணாததெல்லாம் வந்து ஹாரி கேன் வந்து இங்கிலாந்துக்கு பண்றாரு, சான்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்கள செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் 100% நான் சொல்றேன், இது நான் இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல இங்கிலாந்து சப்போர்ட் பண்ணதுக்கான காரணமே வந்து ஹாரி கேனுக்கு. இது எனக்கு ஹாரி கேன் பர்சனல் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் சீசன் வந்து ஒரு பயங்கரமான சீசன். இதுக்கு முன்னாடி இதை விட ஒரு பிளேயருக்கு பெட்டர் சீசன் இருந்திருக்கு அப்படின்னா அது லியோனல் மெஸ்ஸி 2011 சீசன் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு சீசன் நோக்கி போயிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி ஒரு 75 கோல்ஸ் வந்துருச்சு இந்த சீசன் மொத்தம் வேர்ல்ட் கப் அண்ட் கிளப் சீசனை சேர்த்து. ஸோ இங்கிலாந்து வந்து ஃபைனல்ஸ் போயிட்டாங்கன்னா கண்டிப்பா பேலண்டார் வந்து ஹாரி கேனுக்கு தான். ஸோ அதனால நான் ரொம்ப ரூட் பண்ணி அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு கண்டிப்பா டிசர்விங் ஆக்சுவலா. ஸோ அதுக்கு நான் ரூட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் நான் இங்கிலாந்து சப்போர்ட்டும் பண்றேன். அதுக்கேற்ற மாதிரி ஆனா பயங்கரமான ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட விளையாடுறாங்க. ஏன்னா நிறைய பிளேயர் ஆர்சனல்ல இருந்தும் வந்து பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அவங்க பிரீமியர் லீக் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. டெக்லான் ரைஸ் ஆகட்டும், ஆம், ஒரு நல்ல பிளேயிங் கிரியேட் பண்றாங்க. அண்ட் சாக்காவும் நல்ல பிளே நேத்து எஸ் பயங்கரமா play முக்கியம் பண்ணியிருந்தாரு. சாக்காவும் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. இப்போ நேத்து மேட்ச்ல ஆக்சுவலா சாக்காவால சரியா கிரியேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொரு வேற பிளேயர் ஆட வச்சாங்க. இன்ஃபேக்ட் என்ன ஆச்சுன்னா ஒரு அந்த ரெட் கார்டு வந்ததுனால சாக்காவை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டு ஹெண்டர்சனை வந்து இது பேக்வேர்ட்ல ஆட சொல்லி டிஃபெண்டரா ஆட சொல்லி இது பண்ணாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த 3 கோல் அடிச்சிட்டோம், டிஃபெண்ட் பண்ணாலே ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பொசிஷன் வந்துருச்சு அப்படின்றதுனால விங்கருக்கு பதிலாக ஒரு எக்ஸ்ட்ரா டிஃபெண்டர் ஆட வச்சாங்க. ஏன்னா ஆல்ரெடி 10 பேர் வச்சு தான் ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்றதுனால. பட் அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நீ சொன்ன மாதிரி மொத்தமாவே பால் வந்து மெக்சிகோ டீம் கிட்ட தான் இருந்தது. அவங்க கிட்டத்தட்ட 20 கார்னர்ஸ் கண்டிப்பா அடிச்சிருப்பாங்க. அவ்வளோ சான்சஸ் அவங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நம்ம வந்து ஹாரி கேன் பத்தி பேசுறோம், ஜூட் பெலிங்கம் பத்தி பேசுறோம், பிக்ஃபோர்ட பத்தி நம்ம பேச மறந்துடும். ஒரு செம்ம அத்லட்டிசம் நேத்து அவர் டிஸ்பிளே பண்ணதெல்லாம் சான்ஸே இல்லை. ஏன்னா ஒரு நல்ல பயங்கரமான கோல் ஷாட்ஸ் வந்து எக்கச்சக்கமா கிரியேட் பண்ணாங்க ஆக்சுவலா மெக்சிகோ சைட்ல இருந்து. இன்னொன்னு தானாவே கோல் பக்கம் அடிச்சாங்க. இன்னொன்னு கார்னர்ஸ் மூலியமா எக்கச்சக்க ஷாட்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு, சான்சஸ் கிரியேட் ஆச்சு. அது எல்லாமே வந்து ப்ராப்பரா தடுத்து அண்ட் குடோஸ் டு டிஃபெண்டர்ஸ் ஆஃப் இங்கிலாந்து ஆல்சோ, அவங்களுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுல ஒரு பர்டிகுலர் எனக்கு தெரிஞ்சு 65th மினிட்டா இல்ல 85th மினிட்டா சரியா ஞாபகம் இல்ல, ஆல்மோஸ்ட் அது கோல் உள்ள போயிருச்சு. கீப்பர் வந்து எங்கேயோ வெளியே இருக்காரு. அந்த இடத்துல வந்து ஜூட் பெல்லிங்கம் வந்து தனியா ஒரு டிஃபென்ஸ் ஒன்று பண்ணி கோலை தாண்டி வெளியே அனுப்பிச்சிருப்பாரு. இந்த மனுஷன் வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றாரு, உசுறு கொடுக்குறாரு டீமுக்காக. இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கு பிளேயர்ஸுக்கு அண்ட் இந்த மாதிரியான கேரக்டர் டிஸ்பிளே பண்றாங்க வித் தேர் எபிலிட்டி டு பர்ஃபார்ம் அப்படின்றப்போ கண்டிப்பா டீம் தோக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு செம மேட்சா போச்சு நேத்து. நேத்து அந்த அண்ட் ஃபைனல் விசில் ஊதுனப்போ இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லார் முகத்திலயும் அவ்ளோ கண்டிப்பா பார்த்தோம். ஏன்னா, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்ல. ஒரு 2 மினிட்ஸ் கரெக்ட் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட அவங்க இன்னும் எத்தன சான்சஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. அந்த மாரி சான்சஸ் மேல சான்சஸ் மெக்சிகோக்கு வந்துட்டே இருந்தது. கரெக்ட். இதுல இப்ப ஆக்சுவலா இன்னொன்னு இப்ப ஸ்டாட்ஸ் படி பார்த்தோம்னா இங்கிலாந்து வந்து 3 கோல் அடிச்சிருக்காங்க. அதுல 3 கோல்ல ஷாட்ஸ் ஆன் கோல் வந்து 6 தான். ஆனா அதே அவங்க இது ஷாட்ஸ் டுவர்ட்ஸ் கோல் வந்து 6 தான். இதே மெக்சிகோல 23. பொசஷன் வந்து மெக்சிகோக்கு 66%, இங்கிலாந்துக்கு 34% தான். ஏன்னா at the end of the day அகைன் நம்ம சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப டிஃபென்சிவா போயிட்டாங்க. இது வந்து பிரீமியர் லீக்ல இந்த டேர்ம் ஒன்று வரும். பிரீமியர் லீக்லும் சரி லா லீகாலையும் சரி ஹராம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா டிஃபெண்டர்ஸ் அத்லட்டிகோ மேட்ரிட் அண்ட் ஆர்சனல் அப்படிதான் ப்ளே பண்ணுவாங்க. ஃபுல்லா டிஃபெண்டர்ஸ் லைன் அப் பண்ணிட்டு 4 டிஃபெண்டருக்கு பதிலாக 5-6 டிஃபெண்டர்ஸ் எல்லாமே வச்சு ரொம்ப 1-0 ஆர் 0-0 அப்புறம் பெனால்ட்டியில வின் அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவா அண்ட் சான்ஸே கொடுக்காத மாதிரியான கேமை டிஸ்பிளே பண்ற மாதிரி அந்த மாதிரியான கேம் வந்து செகண்ட் ஹாஃப்ல அவங்க டிஸ்பிளே பண்ணாங்க. பட் அகைன் அந்த டைம்ல அதுதான் ரொம்ப கரெக்டும் கூட. ஏன்னா ரொம்ப ஏன்னா அக்ரெசிவா ஆட ஆப்போசிட் போய் லிஸ்ட்ல இருக்காங்க. 10 பேர் தான் இருக்காங்க.
எங்கேயாவது அலோவ் பண்ணி எக்ஸாக்ட்லி. போய் பால் டிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி மெக்சிகோ ஸ்ட்ரைக்கர் கையில போயிடுச்சுன்னா, இவங்க டிஃபென்சர்ஸ் வரதுக்குள்ள கோல் போய் ஒரு அப்செட் கண்டிப்பா ஆகும். கிளியர். ஸோ ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் நேத்து. இன்ஃபாக்ட் நெறைய பேர் வந்து இந்த பெல்ஜியம் வெர்சஸ் செனகல் மேட்ச் அண்ட் அர்ஜென்டினா வெர்சஸ் கேப்போ வெர்டே மேட்ச் பார்த்து நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இது வந்து சூப்பர் மேட்ச் இந்த பர்ட்டிகுலர் டோர்னமெண்ட்ல அப்டின்ட்டு. பட் இந்த 2 மேட்சையும் ஓவர்டேக் பண்ற அளவுக்கான ஒரு ஸ்டெல்லார் மேட்ச் நேத்து நடந்தது. ஐ மீன் இன்னைக்கு மார்னிங் நடந்தது இங்கிலாந்து வெர்சஸ் மெக்சிகோ. மெக்சிகோ ஃபேன்ஸ் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடா இருப்பாங்க. பட் அகைன் இங்கிலாந்து to be honest, they showed character. They portrayed athleticism to another extent. இந்த மாதிரி ஒரு டீம் அண்ட் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு அவங்களால கண்டிப்பா தோக்க முடியாது. இன்ஃபேக்ட் வந்து சேவ் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து மொத்தமா ஆன் கோல்ஸ் அடிச்ச ஷாட்ல 3 சேவும் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃபென்சிவா என்னெல்லாம் பண்ணலாம் கரெக்டா அப்படிங்கிறத பார்த்து ப்ராப்பரா எக்ஸிபிட் பண்ணி இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. குடோஸ் டு தேர் இங்கிலாந்து டீம். அண்ட் எனக்கு பர்சனலி அகைன் பெல்லிங்ஹாம் அண்ட் ஹாலண்ட் இன்னும் இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா செமிஸே கிளியர் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. பட் ஆன் திஸ் நோட் அவங்க வந்து நெக்ஸ்ட் டெபியூட்டன்ஸ் நார்வே ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஹாலண்ட் வெர்சஸ் ஹாரி கேன், டேவிட் பெல்லிங்ஹாம் வெர்சஸ் ஜூட் பெல்லிங்ஹாம் வெர்சஸ் ஓடிகார்ட். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச் அப் இருக்கு. எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க எப்படிங்கிறலாம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் ஆக்சுவலா நான். ஸோ இது எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு இது பண்ணலாம். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் நான் கண்டிப்பா 100% எனக்கு பெனால்டி ஷூட் அவுட்ல தான் ரிசல்ட் தெரியுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்கிற டீம் will never be a low scoring match at all. Either it is going to be 2-2 or 3-3 something like that. And எக்ஸ்ட்ரா டைமும் தாண்டி எனக்கு தெரிஞ்சு பெனால்டி ஷூட் அவுட்டை தான் முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் பெனால்டி ஷூட் அவுட்ல இங்கிலாந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன் அண்ட் ஆசையும் கூட. ஸோ எனக்கு ஏதாவது ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கா? யூசுவலா பெனால்டி ஷூட் அவுட்லாம் வந்ததுன்னா அதுல வந்து பயங்கர அப்செட் தான் நடக்கும் பெரிய பெரிய டீம்ஸ்க்கு. ஸோ ஐ ஹோப் பெனால்டி டசன்ட் டேக் தட் மேட்ச் இன் தட் மேட்ச். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் எக்ஸ்ட்ரா டைம்குள்ளேயே முடிஞ்சிரும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ என் ப்ரெடிக்ஷன் இங்கிலாந்து. அதான் வந்து இங்கிலாந்து சொல்லாம வேற ஏதாவது டீம் சொல்லியிருந்தானா குத்திருப்பேன் நான். ஏன்னா ரொம்ப ஆசையில இருக்கேன் இந்த தடவை இங்கிலாந்து ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. அகைன் இது பர்சனலா இல்ல, இது மேபி நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் நான் வேற டீம் சப்போர்ட் பண்ணலாம் இருக்கலாம். பட் இந்த பர்டிகுலர் வேர்ல்ட் கப்ல நான் முக்கியமா ஹாரிகேனுக்காக தான் இந்த சப்போர்ட். ஸோ நெக்ஸ்ட் எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் சோஃபார் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் நடக்க போகுது. போர்ச்சுகல் வர்சஸ் ஸ்பெயின் குவார்டர் ஃபைனல்ஸ். ஸோ அது எப்படி இருக்கு, அந்த மேட்ச் எப்படி நடந்தது, அண்ட் இது இந்த this can be a probable semi-final entry for a legendary footballer or maybe his final World Cup game today night. ஸோ என்ன வேணா நடக்கலாம். அண்ட் ஸ்பெயின்லயுமே வந்து அவங்க ஒரு ரொம்ப யங்ஸ்டர் டீம் பட் ரொம்ப சேலஞ்சிங்கான சைடோட தான் வராங்க. அண்ட் சப்போஸ் டு பி ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் ஆல்சோ. ஸோ ஆக்சுவலா சொல்லணும்னா ஆன் பேப்பர் 2 டீமுமே சூப்பர் டீம். ஸோ இதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணி என்ன மாதிரியான மேட்ச் ப்ரொடியூஸ் பண்ண மேட்ச்ல போறாங்க. யார் தோத்தாலுமே அது அப்செட் தான். இது ஆக்சுவலா எனக்கு இது நீ ஏன் அப்செட் சொல்ற? ஏன்னா சின்ன டீம் பெரிய டீமை தோக்கடிச்சா அது அப்செட் சொல்லலாம். இது வந்து ரெண்டுமே பெரிய டீம், ரெண்டுமே பயங்கரமான ஆன் பேப்பர் பயங்கரமா இருக்கிறது. இது இன்ஃபேக்ட் இந்த தோத்தாங்கன்னா அப்செட் ஆகிறது ஃபேன்ஸாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மேட்ச் இது ஆக்சுவலா. இது வந்து இப்போ இன்ஃபேக்ட் இது வந்து ஈஸ்வருக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னா அவர் வந்து ஸ்பெயினை சப்போர்ட் பண்றாரு. பட் அவருக்கு ரொனால்டோ ரொம்ப பிடிக்கும். அதனால இப்ப இந்த மேட்ச்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. நானும் இந்த மேட்ச்க்கு ரொம்ப ஆர்வலா காத்துட்டு இருக்கேன். இந்த மேட்ச் எப்படி போகுது, அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறத நான் மேட்ச் முடிஞ்ச உடனே வீடியோல வந்து நாங்க பேசுறோம். until then it's Wolfer signing off. Bye. ஊர் சுத்தி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்